RCB vs CSK மேட்ச் நடக்க போகுது நாளைக்கு. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. RCB vs CSK மே 18 மேட்ச் நடக்க போகுது. எங்கே அப்படின்னா பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெக்கார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. அந்த டீம் 2 டீமில் எந்த டீம் மேட்ச் வின் பண்ண போகுதோ அந்த டீம் வந்து இந்த வருஷம் IPL பிளே ஆஃபில் வந்து கலந்து கொள்ளும், தோக்கிற டீம் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மே 18 நடந்த 2013 அப்புறம் நடந்த மேட்சஸில் RCB எல்லா மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க, தோத்ததும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மே 18 RCB வந்து விளையாண்ட மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே வந்து விராட் கோலி வந்து நல்ல ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் CSK டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதில் நம்ம தலை தோனி வந்து இந்த RCBக்கு எதிராக கிட்டத்தட்ட நிறையா ரன்ஸை வந்து அடிச்சிருக்கிறதா வந்து ரெக்கார்டு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டேடியம் வந்து ரொம்பவே வந்து வத்திப்பட்டி சைஸ் ஸ்டேடியம், ரொம்பவே சின்னது தான். அந்த ஸ்டேடியத்தில் CSK வின் பண்ணுவாங்களா RCB வின் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டால் மழை தான் வின் பண்ணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து பரவலாக வந்து பருவநிலை மாற்றம் காரணமாக வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ ஹைதராபாத்லேயே இப்போது மேட்ச் வந்து நடக்க வேண்டியது, குஜராத் வெர்சஸ் ஹைதராபாத். அந்த இடத்துலேயே வந்து மழை பெஞ்சு ஆட்டம் வந்து ஒரு டாஸே போடாமல் வந்து கைவிடப்பட்டது. அதுக்கு அடுத்து இருக்கிற பெங்களூர்லேயும் வந்து மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு கேட்டால் நடத்துகிற சூழ்நிலை இருந்தால் நடத்தலாம். பட் ஆனால் நடத்தவே முடியாது, பாலே போட முடியாது. அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து 2 டீமுக்கும் வழங்கப்படுவாங்க. அப்படி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா CSK டீம் வந்து உள்ள குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஏன்னா நெட் ரன் ரேட்டில் அதிகமாக இருக்காங்க. CSK 14 பாயிண்டோட இருக்கிறாங்க. இப்போ 15 பாயிண்டோட உள்ளே போயிடுவாங்க CSK டீம். நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் மேட்சை வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களோட கணிப்பு என்ன? CSK வின் பண்ணி குவாலிஃபை ஆகிட்டு பிளே ஆஃப் போவாங்களா, இல்லை RCB டீம் பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.